கழகத்தின் வணக்கங்கள். நாளை தமிழக மக்கள் தேர்தலை சந்திக்கும் நோக்கில் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நேற்று வரை தேர்தல் பிரச்சாரங்கள் மிக பரபரப்பாக இருந்தன. இந்த சூழ்நிலையில் நாளை நடக்கவிருக்கின்ற தேர்தல் முடிவுகள் குமரி மாவட்டத்தில் எப்படி இருக்கும் என்பதையும், ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் யார் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கின்றது என்பதை பற்றியும் சிறிய ஒரு கருத்தை சொல்ல நினைக்கின்றேன். குமரி மாவட்டத்தில் கிள்ளியூர், விளவங்கோடு, குளச்சல், பத்மநாபபுரம், கன்னியாகுமரி, நாகர்கோவில் என 6 தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 6 தொகுதிகளிலும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி என இந்த 3 கட்சிகளின் ஆதரவாளர்கள் அதிக அளவில் இருக்கின்றார்கள். கிறிஸ்தவ மக்கள், அதற்கு இணையாக இந்துக்களும் இருக்கின்ற ஒரு மாவட்டம். ஆனால் இங்கு தேர்தல் முடிவுகள் கிறிஸ்தவ மக்களை சார்ந்தே அதிகமாக பார்க்கப்படுகின்றது. கிறிஸ்தவ மக்கள் யாரை ஆதரிக்கின்றார்களோ அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு மாவட்டம். இந்த தேர்தலில் இந்த 6 தொகுதிகளிலும் போட்டியானது மிக கடுமையாக இருக்கின்றது. மிக கடுமையாக இந்த முறையில் காரணம் என்னவென்றால், தமிழக வெற்றி கழகம் ஆனது 10 முதல் 18% வாக்குகளை இந்த 6 தொகுதிகளிலும் பிடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. காரணம், இளைஞர்களிடையே விஜயை ஆதரிக்கக்கூடிய மனநிலை மிக தீவிரமாக இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மாவட்டத்தில் 18% வரை தாவேக ஓட்டுகள் பிடிக்கும் என்ற ஒரு சூழ்நிலை இருப்பதால் போட்டியானது மதச்சார்பற்ற கூட்டணிக்கும் என்டிஏக்கும் இடையில் மிக கடுமையாக இருக்கின்றது. எந்த கட்சி வெற்றி பெற்றாலும், இந்த 2 கூட்டணியில் எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் 2 அல்லது 3% வாக்குகள் அதிகமாக பெற்றுதான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. பரவலாக இந்த கள நிலவரங்களை, தேர்தல் பிரச்சாரங்கள், மக்களிடையே இருக்கின்ற மக்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கும்போது, இந்த 6 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் மதச்சார்பற்ற கூட்டணியும், 2 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணியும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒருவேளை மதச்சார்பற்ற கூட்டணி 5 தொகுதிகளை கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. விளவங்கோடு, கிள்ளியூர், குளச்சல், பத்மநாபபுரம், நாகர்கோவில் இந்த 5 தொகுதிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தோன்றுகின்றன. ஆனால் இது முடிவான கருத்தல்ல. காரணம், போட்டி மிக கடுமையாக இருப்பதால் இந்த ஓட்டு சதவீதம் என்பது 2 பக்கத்திலும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. விஜய் ஆதரவாளர்கள் எந்த கட்சியை அதிகமாக பாதிக்கிறார்களோ அதை பொறுத்து இந்த ஓட்டு பிரிதல், எப்படி ஓட்டு பிரிக்கப்படுகிறதோ அதன் அடிப்படையில் எந்த கட்சி வெற்றி பெறுவது என்பது அமையும். ஆனால் நிச்சயமாக இவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்வதற்கான ஒரு வாய்ப்பில்லை. ஆனால் பரவலாக பார்க்கும்போது தேர்தல் பிரச்சாரங்கள், மக்களிடையே இருக்கின்ற கருத்துக்கள் இப்படி பார்க்கும்போது மதச்சார்பற்ற கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. ஆனாலும் மிக கடுமையான போட்டியை என்டிஏ கூட்டணி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், கேரளாவோடு சேர்ந்த ஒரு மாவட்டம் என்பதால் கேரளா அரசியலின் தாக்கம் இக்குமரி மாவட்டத்தை மிகப்பெரிய அளவில் தாக்கும் என்பது இன்றுள்ள பழைய தேர்தல்களிலும் இப்படி தான் நடந்திருக்கின்றன. எப்போதும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கூட்டணி எங்கு இருக்கின்றதோ அந்த பக்கத்தில் வெற்றி வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு தொகுதிகளை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் பத்திரிகைகளில் வருகின்ற செய்திகளின் அடிப்படையில், நண்பர்களிடமிருந்து தெரிந்து கொண்ட செய்திகளின் அடிப்படையிலும், கள நிலவரம், அதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் களத்தில் இருந்த வேட்பாளர்களின்
அவருடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் அடிப்படையிலும் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவுகள் வரும்போது 155 170 இடங்களுக்குள்ளால் பிடித்து மதச்சார்பற்ற கூட்டணி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. காரணம், ஏடிஎம்கே ஒன்றிணைந்து இருந்து தனியாக அவர்கள் போட்டியை சந்தித்திருந்தால் வேறு கூட்டணிகளோடு சேர்ந்து பாஜகவை கூட்டணியில் சேர்க்காமல் அவர்கள் தனியாக களத்தில் இருந்தால் நிச்சயமாக திமுகவிற்கு மிக அதிகமான போட்டியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்கள் பாஜகவோடு இணைந்து அந்த வாய்ப்பை இழந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், தமிழகத்தில் அடிப்படையிலேயே மக்கள் மனதில் பாஜக தமிழகத்தில் ஆட்சிக்கு காலூன்றக்கூடாது என்பதில் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். அவர்கள் எத்தனையோ பிரச்சனைகளை திருப்பரங்குன்றம் எத்தனையோ பிரச்சனைகளை உருவாக்க பார்த்தார்கள். ஆனால் எல்லா இடத்திலும் தமிழக மக்கள் அமைதி காத்து அமைதியாக இருந்தார்கள். ஒரு பரவலாக இங்கு சொல்லப்படுகின்ற சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்வார்கள். சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்வதற்கான மூலக்கூறுகளாக நாம் பார்த்தால், ஒரு இடத்தில் வாழ்கின்ற மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை சரியாக வாழ முடியாமல் பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான் அது சட்ட ஒழுங்காக பார்க்கப்படும். அங்கங்காக நடக்கின்ற பிரச்சனைகளை வைத்து அது சட்ட ஒழுங்கு முற்றிலுமாக இல்லாமல் இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்திய அளவில் மாநிலங்களின் சட்ட ஒழுங்கு நிலவரத்தை பார்க்கும்போது ஒன்றிய அரசின் கணக்குப்படி, அவர்கள் எடுத்த கணக்குகளின்படி தமிழகம் சட்ட ஒழுங்கு நிலவரத்திலானாலும் சரி, மற்ற அனைத்து துறைகளிலானாலும் சரி, மற்ற எல்லா மாநிலங்களையும் விட முன்னணியில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. 2வது இடத்தில் பொதுவாக தமிழகம் இருக்கின்றது என்று எல்லா கருத்து கணிப்புகளிலும் எல்லா ஒன்றிய அரசின் கணக்குகளிலிருந்தும் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. சட்ட ஒழுங்கு இங்கு அமைதியாகத்தான் இருக்கின்றன. பரவலான பெரிய பிரச்சனைகள் தமிழகத்தில் ஏற்படவில்லை. எனவே மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள். இங்கு மத பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை தான் மக்கள் விரும்புகிறார்கள். அதன் அடிப்படையில் நிச்சயமாக மதச்சார்பற்ற கூட்டணிக்குத்தான் மக்கள் ஆதரவளிப்பார்கள் என்பது ஆணித்தரமான உண்மையாக இருக்கின்றது. ஒருவேளை அதிமுக ஒன்றாக இருந்து பிற கட்சிகளை இணைத்து ஒருவேளை ஒரு கூட்டணி அமைத்து பாஜகவை தவிர்த்து ஒரு கூட்டணி அமைத்து போட்டியில் இருந்திருந்தால் நிச்சயமாக அதிமுக இன்னும் அதிகமான போட்டியை மதச்சார்பற்ற கூட்டணிக்கு கொடுத்திருக்கும் என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த சூழ்நிலையை அவர்களாகவே தொலைத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. நிச்சயமாக இந்த தேர்தலில் மதச்சார்பற்ற கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. பெண்கள் இடஒதுக்கீடானது தமிழ்நாட்டை எந்த அளவிலும் பாதிக்கவில்லை என்பதுதான் உண்மை. 155 170 இடங்களை பிடித்து மதச்சார்பற்ற கூட்டணி வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் ஒருவேளை 10 சீட்டுகள் அதிகமாகவோ அல்லது 10 சீட்டுகள் குறைவாகவோ இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் வெற்றி நிச்சயமாக மதச்சார்பற்ற கூட்டணிக்குத்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் போட்டி மிக கடுமையாக இருப்பதால் ஒருவேளை 6 இடங்களிலும் மதச்சார்பற்ற கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றது. 5 இடங்களை நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு தோற்றம் இருக்கின்றது. ஆனால் முடிவு சரியாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் போட்டி மிக கடுமையாக இருக்கின்றது. 1-2%, 2-3% வேறுபாட்டில் யாராவது வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் நிலவரம். மொத்தத்தில் தமிழகம் அமைதியை விரும்புகின்ற காரணத்தினால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற கூட்டணி அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் தன்னுடைய ஆட்சியை அமைக்கும் என்பதுதான் மொத்தத்தில் பரவலாக பார்க்கப்பட்ட ஒரு கள நிலவரத்திலிருந்தும் தேர்தல் பிரச்சாரங்களிலிருந்தும் கடந்த 5 ஆண்டு ஆட்சியிலிருந்தும் இது உறுதியாக சொல்ல முடியும் என்பது மிக தெளிவாக புரிகிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் மதச்சார்பற்ற கூட்டணி தமிழகத்தை ஆட்சி அமைக்கும் என்பதைத்தான் முடிவாக நான் சொல்கிறேன்.